இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசுவிடம் காது கேளாத திக்கி பேசக்கூடிய நபரை சிலர் கொண்டு வருகின்றனர் குணப்படுத்தும்படியாக. இயேசு அவரை தனியாக அழைத்து சென்று காதில் விரலையிட்டும் உமிழ்நீரால் நாவை தொட்டும் ஜெபித்து எஃபாத்தா என்று சொல்லி குணப்படுத்துகிறார். மேலும் எவருக்கும் இதை சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் நேர்மாறாக எல்லோரும் அறியும்படி அவர்கள் அறிவித்தார்கள். நற்செயல்கள் எப்போதும் மறைவாக இருப்பதில்லை, அவைகள் வெளிப்படுத்தப்படும். இயேசுவின் வார்த்தைகளை வல்லமை உணர்ந்தவர்கள் முடங்கி போவதில்லை, மாறாக எல்லோரும் நலம் பெற இயேசு தொட வேண்டும் என்று சொல்லி அறிவித்தும் அழைத்து செல்வார்கள். நாமும் நலம் பெற இயேசுவை நோக்கி செல்வோம், பிறரை அழைத்து செல்வோம். திருப்பாடல் 25:1, ஆண்டவரை உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும்.